ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான யூஐ பத்தி நம்ம வீடியோ வந்து போட்டாச்சு. ஃபன்டச் OS 15, ரியல்மி OS 6.0, ஆக்சிஜன் OS 15, ஹைப்பர் OS 2.0, நத்திங் OS 3.0, அதுக்கப்புறம் ஒன் OS 7.0. இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா Android 15 பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தலாம். ஏன் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளீன் இன்டர்ஃபேஸ் தான். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எந்த விதமான ப்ளோட்வேர்ஸும் இருக்காது. நம்ம இப்போ நிறைய டிவைஸ்லாம் வந்து பார்த்துருப்போம், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து தேவையில்லாத எந்த ஆப்பும் வந்து இருக்காது. இது நீங்க ரொம்ப ரொம்ப கிளீனா வந்து இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நோ ஆட்ஸ். உங்களுக்கு எந்த விதமான ஆட் எங்கேயும் வந்து வராது. ரொம்ப ரொம்ப கிளீனான இன்டர்ஃபேஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸோட ஹோம் ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இதுதான் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸோட ஹோம் ஸ்கிரீன். ஸோ கீழே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுளோட பார் வந்து இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஆப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. மேல நோட்டிபிகேஷன் பேனல் வந்து பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓல்டு ஸ்டைலா தான் இருந்துச்சு. சோ ஆண்ட்ராய்டு 12 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் சைடு மாத்தினாங்க. நமக்கு 13, 14, 15, 16 இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி லுக்ல தான் போயிட்டு இருக்கு. இது நல்லா இருக்கு. சோ தென் கீழே உங்களுக்கு வந்து எடிட் பட்டன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். அது கீழே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆப்ஸ் வந்து காட்டும். அதாவது இப்ப டிவைஸ்ல கரண்டா என்னென்ன ஆப்ல ஆக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். சோ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் அது கீழே செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு. தென் அது கீழே பவர் மெனு வந்து இருக்கு. இந்த மாதிரி ஹோம் ஸ்கிரீன் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் லாக் ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். சோ லாக் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாக் ஸ்டைல் இங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. லாக் ஸ்கிரீன் கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமைஸ் லாக் ஸ்கிரீன் வரும். டைரக்டா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த பேஜ்க்கே போகும். இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாக்கோட ஸ்டைல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு மாத்திக்க முடியும். சோ ஹைப்பர் ஓஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ஸ்டைல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கிளாக் ஸ்டைல் வந்து பாத்தீங்க தான் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிளாக் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தீம் அது உங்களுக்கு எந்த மாதிரி வச்சுக்கலாம். தென் வால்பேப்பர் ஜஸ்ட் இங்க ஒரு கிளிக்லயே வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்க முடியும். தென் அது கீழே ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ஷார்ட்கட் நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ ஃபைனல் லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸோட கிளாக் ஸ்டைல் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்றோம். அந்த அனிமேஷன் வந்து பாருங்க. இப்போ நான் லாக் ஸ்கிரீன்ல இருக்கேன், ஓப்பன் பண்றேன். அந்த அனிமேஷன் எப்படி இருக்கு வந்து பாருங்க, நல்லா இருக்கு. தென் ஹோம் ஸ்கிரீன் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா வால்பேப்பர் ஸ்டைல் வரும். அங்க போய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் வால்பேப்பர் அப்ளை பண்றது. தென் தீம்டு ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐக்கான் வந்து ஒரே ஒரு கலர்ல இருக்கும். நம்ம என்ன வால்பேப்பர் வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கிரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலயும் வந்து கிரீன் கலர் தான் இருக்கும். நோட்டிபிகேஷன் பேனல் வந்து பாருங்க, செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கலர் செலக்ட் பண்றோமோ அதுதான் நமக்கு அந்த ஐகான் பேக், செட்டிங்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ் அங்கெல்லாம் வந்து இருக்கும். என்ன ப்ரோ எல்லாமே பாசிட்டிவ் தானே, நெகட்டிவ் இல்லையான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் ஃபீச்சர் வந்து இருக்கு. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு வந்து கூகுள் டயலர் தான் வந்து இருக்கும். அந்த கூகுள் டயலர்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கால் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணும். பட் இந்த பிக்சல் 9a உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரே வந்து கிடையாது. கால் ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னு நம்ம தேர்ட் பார்ட்டியான ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் மற்ற ஓஎஸ்ல வந்து பார்த்துருப்போம், ஃபாண்ட்டை மாத்துறது, தீமை மாத்துறது, அதெல்லாம் நிறைய பண்ணுவோம். இங்க நமக்கு வந்து பார்த்தா ஃபாண்ட்டை மாத்துறது, தீம் மாத்துறது அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண முடியாது. தீம் மாத்தணுமா போய் அந்த மெட்டீரியல் யூஐ தீம் இருக்கும், தீம் ஐகான் எனேபிள் பண்ணி ஆப்போட ஐகான் எல்லாமே கலர்ஃபுல்லா மாறிடும். சோ அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இங்க நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி தீம்ஸ் இங்க வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில ஓஎஸ்லாம் நமக்கு அந்த பேட்டரி இண்டிகேட்டர் எல்லாம் மாத்துவோம். சோ அந்த மாதிரிலாம் இங்க வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஐகான் பேக் சப்போர்ட் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மத்த ஓஎஸ் இருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் ஆப் லாக் சப்போர்ட் இருக்கா? அதாவது நம்ம டிவைஸ் நிறைய ஆப் வச்சிருப்போம், அந்த ஆப்புக்கு வந்து லாக் போட முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோ நமக்கு ஆண்ட்ராய்ட் 14 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சோ 15 வந்து பார்த்தா பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அதுக்குள்ள போய் நீங்க அந்த பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கும், அதை நீங்க எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் டிரைவ்ல கீழே லாஸ்ட்ல ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரைவேட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காட்டும். ஜஸ்ட் அதுல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து பாப்பீங்க. இன்ஸ்டால் பட்டன் செலக்ட் பண்ணும்போது டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிளே ஸ்டோர் நீங்க ஜிமெயில் ஐடி சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ற ஆப்ஸ் நமக்கு வந்து பார்த்தா மெயின் ஆப் டிரைவ்ல வந்து இருக்காது. இங்க பிரைவேட் ஸ்பேசஸ் ரொம்ப ரொம்ப செக்யூரா இருக்கும். இந்த மாதிரி ஆப் லாக் வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு ஆப் லாக் போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்து இன்ஸ்டால்ன்ற பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணா பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். பிளே ஸ்டோர் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல பத்திரமா இருக்கும். அதுக்கப்புறம் ஓவர் டைம் பிரைவேட் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் எனேபிள் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஆப் லாக் வந்து யூஸ் பண்ண முடியும். தென் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபைல் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஃபைல்ஸ் ஆப் வந்து இருக்கும். தென் போட்டோஸ் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட போட்டோஸ் ஆப் வந்து இருக்கு. நம்ம மற்ற யூஏல வந்து பார்த்துருப்போம் கூகுளோட போட்டோஸும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஓன் கேலரி ஆப் வந்து இருக்கும். இங்க நமக்கு வந்து ஓன் கேலரி ஆப் வந்து கிடையாது. போட்டோஸ் ஆப் தான் இங்க கேலரி ஆப்பே.
நெக்ஸ்ட் இதுல நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா தென் கேமரா ஆப்ல நமக்கு வந்து பார்த்தா ஆட் மீ ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம குரூப் ஆஃப் போட்டோ எடுக்கிறன்ற போது போட்டோகிராஃபர் வந்து போய் ஜாயின் பண்ணி எடுத்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பெஸ்ட் டேக்னு இருக்கு. ஸோ பெஸ்ட் டேக் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நம்ம போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவே சஜஷன் வந்து காட்டும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் மாத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்க வந்து பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. போட்டோஸ் ஆப்ல நமக்கு வந்து பார்த்தா மேஜிக் எரேசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ பூஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோல வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஓகே இந்த வீடியோல இருக்கிற நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு வேண்டி இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகுது. சர்க்கிள் டு சர்ச் அந்த ஃபீச்சர் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஜெமினை லைவ் இங்க வந்து பர்ஃபெக்டா வந்து இருக்காங்க. ஏன்னா கூகுளோட தான் ஜெமினை ஐ. ஸோ மற்ற யூஐல வந்து ஜெமினை ஐ யூஸ் பண்றதுக்கும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெமினை யூஸ் பண்றதுக்கும் நிறைய அடிஷனல் ஃபீச்சர் வந்து இருக்கும். ஸோ நம்ம பவர் பட்டன் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஜெமினை ஐ வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஜெமினை யூஸ் பண்ணி நம்மளால வந்து டேரக்டா லைவ் இன்டராக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேமராவை நீங்க பாயிண்ட் அவுட் காட்டி இது என்ன பிளேஸ் இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணும். தென் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஷேர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணும்போது நம்ம டிவைஸ்ல ஏதாவது பார்த்துட்டு இருக்கோம்ன்ற போது நம்ம டிவைஸ்ல அது என்ன அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிக்க முடியும். சர்க்கிள் டு சர்ச் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து காட்டும். இது நமக்கு வந்து வாய்ஸா வந்து சொல்லும். இந்த மாதிரி ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் நமக்கு இங்க பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இருக்கு. இதுதான் நமக்கு இந்த Android 15 பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்கான ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற யூஐ கம்பேர் பண்ணும்போது பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா மற்ற ஓஎஸ்ல வந்து கஸ்டமைசேஷன் நிறைய வந்து இருக்கும். பட் நீங்க கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியா தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு அந்த யூஸ் பண்றதுக்கு அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. அதனாலதான் இது வந்து பார்த்தா பெஸ்டான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூஐக்கான எல்லா வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.